ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு ஒரு சூப்பரான டிசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், இன்ஸ்டன்ட் வாஃபிள் ரெசிபி. இது ரொம்ப சூப்பராக ஈஸியாக உங்கள் வீட்லேயே பண்ணலாம். நம்ம பேன்கேக்ஸ் எவ்வளோ ஈஸியாக பண்ணுறோமோ அதே போல் வாஃபிள்ஸையும் ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம். ஜஸ்ட் இமேஜின் இந்த ரெசிபியை சர்ப்ரைஸாக உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்ன்ட்டு. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க சூப்பர் யம்மி வாஃபிள் ரெசிபியை செய்யலாம். ஸோ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க. அதில் இந்த மாதிரி ஒரு சீவ் வச்சுருங்க, லைக் ஜூஸ் ஸ்டெய்னர். அதில் 250 கிராம்ஸ் ரீஃபைன் ஃப்ளார், அதாவது மைதா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பர்ஃபெக்டாக சீவ் பண்ணி எடுத்துங்க. இதை நம்ம ஜலிக்கிறது, அதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எடுக்கிறது இல்லை, நம்ம அந்த மைதாவில் இன்னும் நிறைய ஏரை இன்கார்பரேட் பண்ணுறது. அதாவது அந்த மைதா ரொம்ப டென்ஸாக இருக்கும், அதை ரொம்ப ஸ்மூத்தாக ஆக்கிறதுக்கு. அதுக்குள்ளே ஏர் மாலிகுல்ஸ் நிறைய சேர்ந்ததுன்னா உங்கள் வாஃபிள்ஸ் ஃப்ளஃபியாக நல்ல கிறிஸ்பியாகவும் வரும். தென் சென்டரில் இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி வெட்டிக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தர் இன்கிரியன்ஸை இதில் தான் 1 by 1 ஆட் பண்ணி பர்ஃபெக்டாக ஸ்மூத்தான பேட்டரை ரெடி பண்ண போகிறோம். 2 முட்டை சின்ன சைஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் நல்லா ஹீப்டு ஸ்பூன், அதாவது நல்லா வழியே சுகரை ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ். இந்த வெண்ணிலா எசன்ஸு உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் போட தேவையில்ல, பட் போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். இப்போது இந்த எக், வெனிலா எசன்ஸ், அந்த சுகர் டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு 100 கிராம்ஸ் பட்டர் எடுத்து மெல்ட் பண்ணோம். இது வந்து அன்சால்டட் பட்டர். நீங்கள் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. இது ஒரு 10 செகண்ட்ஸ் மைக்ரோவேவில் மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்றா போல் நல்லா மெல்ட் ஆகிடும். இதே நீங்கள் ரொம்ப நேரம் மைக்ரோவேவில் வச்சிங்கன்னா பட்டர் வந்து தீஞ்சிரும். ஸோ 10 செகண்ட்ஸ் மேலே வைக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த எக் மிக்சரை நம்ம அந்த மைதாவில் சென்டரில் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மில்க் ஆட் பண்ண போகிறோம். மில்க் எவ்வளோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 275 ml. 275 ml மில்க்கை ஒன் டைமாக ஆட் பண்ணக்கூடாது. நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டே நீங்கள் எல்லா மில்க்கும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மைதா அப்புறம் அந்த மில்க் மிக்சர் எல்லாமே என்ன ஆகும்னா கட்டியாக சேர்ந்து லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அப்போ உங்களுக்கு ஸ்மூத் பேட்டராக இருக்காது வாஃபிளுக்கு. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரு 3 டைம்ஸாக மில்க் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சென்டர்லேருந்து அவுட்டர் நம்ம அச்சீவ் பண்ணணும். இதே நீங்கள் டைரெக்டாக சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றே ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லம்ஸ் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சென்டரில் நம்ம அந்த மாதிரி வெல் மாதிரி பண்ணிவிட்டு மில்கை 3 டைம்ஸாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணோன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம மெல்ட் பண்ண பட்டரை ரூம் டெம்பரேச்சரில் ஆட் பண்ணணும். சூடாக ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு ரொம்ப கவனமாக மிக்ஸ் பண்ணும். இதுக்கப்புறம் ரொம்ப ரேண்டமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்மூத் மிக்சர் ரெடி பண்ணணும். நான் உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகக்கூடாதுன்னு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கேன். பட் நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக மிக்ஸ் பண்ண முடியுமோ ஜென்டலாக ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் பேட்டர் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நம்ம ரெடி பண்ண வாஃபிள் பேட்டரை ஒரு 30 மினிட்ஸ் ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வாஃபிள் மிஷின் எடுத்துக்கிட்டு லைட்டாக ஆயிலோ இல்லை பட்டரோ க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த ஃபுல் சர்ஃபேஸையும் நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. எட்ஜ் டு எட்ஜ் பர்ஃபெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்து லைட்டாக வெளியே வந்தால் பரவாயில்லை, பட் நீங்கள் மேக் ஷோர் எல்லா கார்னரும் ஃபில் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம வாஃபிள் இந்த மாதிரி பேட்டர் ஃபில் பண்ணும்போது எட்ஜ் டு எட்ஜ் ஃபில் பண்ணலன்னா அதில் ஒரு கேப் க்ரியேட் ஆகி உங்களுக்கு ஸ்டீம் க்ரியேட் ஆகி அதுக்கப்புறமா உங்களுக்கு வாஃபிள் ஷேப்பும் இம்ப்ராப்பராக இருக்கும், வாஃபிளும் கிறிஸ்பியாக வராது. ஸோ நான் ஃபில் பண்ண மாதிரி எட்ஜ் டு எட்ஜ் நல்லா இனஃப் பேட்டரை இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை மூடி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணுவோம். மினிமம் 5 மினிட்ஸ் ஒன் சைட் குக் பண்ணும், அனதர் சைட் திருப்பியும் அனதர் 5 மினிட்ஸ் குக் பண்ணும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வாஃபிள் மிஷின் ரொம்பவே பேசிக்கான ஒரு வாஃபிள் மிஷின் தான். நீங்கள் யூஸ் பண்ணுற வாஃபிள் மிஷினை பொறுத்து குக்கிங் டைம் மாறும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போத் த சைட்ஸ் நான் 5 மினிட்ஸ் குக் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கோல்டன் கிறிஸ்பி டெக்ஸ்சராக வந்திருக்கு.
ஸோ இதே போல் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணி மீதி இருக்க பேட்டரை வேஃபிள் மிஷினில் ஆட் பண்ணி வேஃபிளில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பர்டிகுலர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 7 to 8 பீசஸ் ஆஃப் வேஃபிள்ஸ் பண்ண முடியும். இந்த வேஃபிள் பேட்டர் ரெசிபி ஆக்சுவலி ஒரு கமர்ஷியல் கிச்சனில் பண்ணுற மாதிரியான ரெசிபி. நான் இதை வந்து ஒரு டொமஸ்டிக் அப்ளையன்ஸ், அதாவது ஒரு பேசிக் டொமஸ்டிக் அப்ளையன்ஸ் இந்த வேஃபிள் மேக்கரில் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்குன்னு தான் சொல்லுவேன். பட் நீங்கள் இன்னுமே நல்ல எக்ஸ்பென்சிவான வேஃபிள் மேக்கர் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதோட பெட்டர் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது போக உங்களுக்கு எக்லெஸ் வேஃபிள் ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ரெசிபியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவல் பிளேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு விப்டு க்ரீம் அதுக்கப்புறம் மேப்பிள் சிரப் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். பட் ஆக்சுவலி என் வீட்டில் இருந்து ஜஸ்ட் சிம்பிளாக சாக்லேட் சாஸை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான எந்த வகையான டாப்பிங் வேணாலும் ஆட் பண்ணி உங்களுடைய வேஃபில் என்ஜாய் பண்ணுங்கள். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வீட்டில் ஐஸ்கிரீம் பிடிக்குன்றதால லக்கிலி ஐஸ்கிரீம் இருந்தது. ஸோ நான் ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சு திருப்பியும் இன்னும் கொஞ்சம் சாக்லேட் சாஸ் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டு இன்னும் நல்ல ஸ்பெஷலாக இந்த வேஃபிளில் எப்படி டர்ன் பண்ண முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த வேஃபிள் ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டெசர்ட் கிரேவிங் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளுடைய வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மேக்ஷெஃப். நான் உங்கள் ஷெஃப் நரேஷ். மீண்டும் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன். பபாய்.